எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆலு பரோட்டா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது கூடவே 2 டிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது சப்பாத்திக்கு 2 கப் மாவு எடுத்து அதில் வெறும் உப்பு அப்புறமா தண்ணி, தேவையான அளவு தண்ணி, இந்த 2ஐயும் மட்டும் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாவானது காயாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி அதையும் சேர்த்து பிசைஞ்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ உள்ள வைப்போல ஸ்டஃபிங், அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு, 2 பெரிய உள்ளி, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, அப்புறமா 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு சால்ட். இவ்வளோதான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல உருளைக்கிழங்கு, அதை நல்லா கழுகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இது கூடவே இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சால்ட் ஆட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வெந்து வரக்கூடிய நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல பெரிய உள்ளி, அந்த பெரிய உள்ளியும் மல்லி இலையும் கொஞ்சம் பொடியாக, ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இந்த விசில் அப்புறமா இந்த ஏர் அவ்வளோ போன அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இந்த உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். இப்போ நான் 2 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். அதில் மொதல் டிப் என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு டக்குன்னு ஆறணுங்கிறதுக்காக நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கோம். அப்போது இதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம இன்னும் பச்சை தண்ணியில் போடும்போது, பச்சை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியும் சேர்த்து வரும்போது நமக்கு அந்த ஸ்டஃபிங் ஆனது கரெக்டாக வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு அரிப்பு இருக்கும்ல, அந்த அரிப்பில் இந்த மாதிரி எடுத்து அந்த தண்ணியை ஃபுல்லாக இருத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்குல உள்ள தோலை நீக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம மத்து இருக்கும்ல, அந்த மத்து கொண்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மசிச்சிட்டோம். நல்லா மசிச்சுட்டு இது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல உள்ளி, அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கணும். இப்போ நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மல்லி இலை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா அது கூடவே பெரிய உள்ளி ரொம்ப பொடியாக கட் பண்ணது, இது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலருமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் காரம் பார்த்தே போடுங்க. இது கூடவே டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, இவ்வளோ இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் பொட்டாட்டோல இருக்கக்கூடிய தண்ணியே போதும். இது கூட எந்த தண்ணியோ மாவோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதை அப்படியே என்னெல்லாம் சேர்த்தோமோ அதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம்.
இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் சால்ட்டு அப்புறம் உங்களுக்கு போதுமான காரம் 2 இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த சால்ட்டு வந்து எப்படின்னா இந்த ஸ்டஃபிங்கில் உள்ள சால்ட்டு தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா சால்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் சால்ட்டு போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்டஃபிங்கில் உள்ள சால்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு ஆல்ரெடி, அதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்த 2 கப் மாவில் எனக்கு ஒரு 10 உருண்டை வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங்கையும் 10 உருண்டையாக பிரித்து வச்சுருக்கேன். நான் 2 டிப்ஸு சொல்கிறேன்னு, அதில் ஒரு டிப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து உருட்டி எடுக்கிறோம்ல, அந்த ஸ்டஃபிங் அந்த கோதுமை மாவு உருண்டையோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் அது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பரோட்டாவை நம்ம வந்து திரட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவை வச்சு திரட்டிக்கிறேன். அது கொஞ்சமாக விரிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அந்த சுற்றி அப்படியே மூடி விட்டுக்கணும். நான் எப்படி மூடுறேன் பார்த்துக்கோங்க. அதே போல் சுற்றி மூடி விட்டுட்டு இந்த மூடின இடம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கணும். கீழே பார்த்து திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம திரட்ட வேண்டியது மேலே தான். இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம மூடின இடம் ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா திரட்டிகிட்டு இருக்கோம். நல்லா திரட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த மேலே வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியுது. அந்த ஸ்டஃபிங் தெரியும் போது அதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவு தடவி விட்டுட்டு நம்ம வந்து மூடணும்ல, அந்த இடத்த திருப்பி வச்சு அதை நல்லா திரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா விரிச்சிட்டோம். இப்போது தோசைக்கல்லை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு கல் ரொம்ப நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடான அப்புறமா இந்த ஆலு பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். போட்டு அப்புறமா அது கொஞ்சமாக அது சூடாகி வரும்போது நம்ம வந்து சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த நெய் உருகி அது அப்படியே கீழே போகல, அந்த நேரத்தில் நம்ம மறைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பியும் மறைச்சி விட்டுட்டு சட்டாப்பையை வச்சு மேலே நல்லா அமுக்கும் பொழுது இது நல்லா பொஃப்னு வரும். இதே போல் நம்ம 4-5 தடவை அப்படியே மறைச்சி விட்டுக்கலாம். அப்போ 2 சைடுமே நல்லா ரெட் கலராக நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போது இதே போல் எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல டேஸ்டான ஒரு சைட் டிஷ் என்னென்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர் 2 மாத்திரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே ஆலு பரோட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு பிளாக் டீ இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.